எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு நிறைய பேர் இப்பெல்லாம் சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட ஈஸியா ஒரு விஷயம் சொல்லக்கூடியது, எனக்கும் சர்க்கரை இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கும் பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கு, ஸோ நானும் டயபெட்டிக்கா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு சுத்தி பார்த்தீங்கன்னா அதிக பேர் இந்த நீரிழிவு நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான தீர்வு என்ன எதுங்கிறது தெரியாம நிறைய இது இருக்கு. இதுல நிறைய பேருக்கான ஒரு கேள்வி, இந்த சர்க்கரை நோய் வந்தா கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்விக்கான பதில் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோல நான் போட்டிருக்கேன். இது நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல போயிட்டு டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான முழு விவரம் அண்ட் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் வரும். ஓகே, அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோல டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்றது, வீட்லயே நம்ம நம்மளுடைய உணவு மூலியமா டயபெட்டிக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயம். ஸோ என்னென்னலாம் நீங்கள் உங்களோட டயட்டில் எடுக்கணும், இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு மருந்து, அது ஈஸியாக எல்லாரும் எடுக்கக்கூடியது. ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் டயட்டில் ரைஸ் அதிகமாக, அதாவது கார்போஹைட்ரேட்டை அதிகமாக எடுக்கிறத குறைச்சிக்கிட்டு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இது இந்த ஒயிட் ரைஸ் இருக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ இந்த ஒயிட் ரைஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு பதில் ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு இது கொண்டு வாங்க. இப்போ நான் ஒரு 5 வெஜிடபிள் சொல்கிறேன். இந்த 5 வெஜிடபிளுமே டெய்லி தினமும் இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுடைய டெய்லி லைஃப்பில் ஒன்றாவது இருக்கணும். அந்த மாதிரி ஒன்று செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஹேபிட் கொண்டு வாங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். கோவக்காய், சுரைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய். இதில் இந்த வாழைக்காயும் பார்த்தீங்கன்னா வாழைக்காயா அப்படின்னு யோசிக்கலாம். பட் வாழைக்காயிலுமே பார்த்தீங்கன்னா ரூட்டின் அப்படின்னு சொல்கிற ஒரு வேதியியல் பொருள் இருக்குது. இது உங்களுடைய இன்சுலின் செக்ரீஷனை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் சொன்ன இப்போ இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 வெஜிடபிள்ஸுமே டெய்லி உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒன்றாவது ஒரு லைஃப் ஸ்டைலில் கொண்டு வாங்க. இதில் கோவக்காயெலாம் நீங்கள் சாலடாக கூட மேக் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் இந்த வெண்டைக்காவை நீங்கள் எப்படின்னா நீங்கள் வெண்டைக்காவை நார்மலாக உங்களுடைய பிடிச்ச மாதிரி டிஷ் பண்ணியும் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன், இதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நைட்ல ஒரு கிளாஸ் வாட்டர்ல வெண்டைக்காய், ஒரு 4 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க, தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல இந்த வெண்டைக்காவை போட்டு வச்சிடுங்க. மறுநாள் காலையில அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வரப்போ உங்களுடைய பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது உங்களால ஃபீல் பண்ண முடியும், மட்டுக்கு வரும். அண்ட் இதெல்லாம் நீங்க ரெகுலர் உங்களுடைய டயட்ல ரெகுலரா எப்போதுமே இருக்கணும், கண்டிப்பாக இருக்க வேண்டியது. இது இல்லாம வேற என்ன, இந்த மாதிரி நைட்ல வெண்டைக்காய் இல்லாம வேற ஏதாவது நீங்க பயன்படுத்தலாமா நைட்ல? அது மாதிரி தண்ணியில் ஊற வைக்கணும். வெந்தயமே நீங்க நைட்ல கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அந்த வெந்தய தண்ணியை குடிக்கலாம். குடிக்கிறப்போ லைட்டா அந்த வெந்தயமே சேர்த்து கொஞ்சம் சூ பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் இதுவும் உங்க பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. தாராளமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஆனால் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸில் இனிப்பு சுவை கம்மியாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸாக செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி என்னென்ன ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நாவல் பழம், கொய்யாப்பழம், பப்பாளி, பேரிக்காய், ஆப்பிள், மாதுளை. ஆப்பிள்னா ஆப்பிள் இந்த தோலோட தான் நீங்கள் சாப்பிடணும். மாதுளை பழமும் நீங்கள் மாதுளை சொலைய சாப்பிட்றத விட அதோட சேர்த்து அதிக அளவு உள்ளார அந்த ஒயிட் தின் லேயர் இருக்கு இல்லையா, வெள்ளை கலரில், அதையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிடலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு மருந்தை சொல்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாவே உங்களுடைய பிளட் சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயற்கை வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம். ஸோ நாவல் மரத்தோட எல்லா இதுவுமே மரப்பட்டையில் ஆரம்பிச்சு இலையில ஆரம்பிச்சு வேர்லேருந்து பழத்தின் கொட்டை வரைக்கும் எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. ஸோ இதில் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னா நாவல் பழமும் நிறைய மாதிரி நாவல் பழத்தோட கொட்டை இருக்கு இல்லையா. ஸோ அந்த நாவல் பழ கொட்டையை நீங்கள் நல்லா ட்ரை பண்ண விட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சூரணம்னு நீங்கள் உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் சித்த ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்பில் போய் நாவல் பழ கொட்டை சூரணம் சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த பவுடரை வாங்கி வச்சுக்கோங்க. இது ரெகுலர்
ரெகுலராக 2 வேளை சாப்பிட்டுட்டு வரணும். இந்த சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கம்பல்சரி கொண்டுட்டு வரும். ஸோ இதை எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்கிறேன். நாவல்பழ கொட்டை சூர்ணத்தை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நீங்கள் ஒரு கொஞ்சமாக கிளாஸ் வார்ம் வாட்டர், ஒரு 1/2 கிளாஸ் வார்ம் வாட்டரில் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனும் அண்ட் சாயங்கால நேரத்துலையும் காலை மாலை 2 வேளையில் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். ஆகாரத்துக்கு முன் சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் நான் சொன்ன வெஜிடபிள்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும், அதை சாலட் பேஸ்லையோ இல்லை வந்து குக் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அஞ்சல் டாடா பாய்.